பிரைஸ் தி லார்ட் டியர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த நாளிலே இந்த உயர்த்தும் சிந்தனைக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அவருடைய அளவில்லாத கிருபை, தயவு, அன்பு உங்கள் மேல் இருப்பதாக. இந்த நாளிலே நாம் பார்க்க போகிற காரியம் என்னவென்றால், அற்புதங்களை பெறுவதற்கு பரிசுத்தம் அவசியமா? அற்புதங்களை நாம் பெறுவதற்கு பரிசுத்தம் அவசியமா என்று நம்ம பார்க்க போகிறோம். பாருங்க, யோசுவா 3வது அதிகாரத்தில் 5வது வசனத்தில் யோசுவா ஜனங்களை பார்த்து இப்படியாக சொல்லுகிறார், உங்களை பரிசுத்தம் பண்ணுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார் அப்படின்னு சொல்லுகிறாரு. அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசத்துக்குள்ளே பிரவேசிக்கிறதுக்கு முன்பாக யோர்தான் நதியை கடக்க வேண்டும் என்று அந்த இடத்துல இருந்தபோது இதை தான் யோசுவா சொல்லுகிறாரு. நாளைக்கு அற்புதம் நடக்கும், இன்னைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள் அப்படிங்கிறாரு. அவர்கள் தங்களை பரிசுத்தம் பண்ணி கொண்டு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா, அவர்கள் அந்த யோர்தானை கடக்க ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டி எடுத்துகிட்டு அந்த யோர்தானில் காலை வச்ச உடனே அந்த நதி கரை புரண்டு வெள்ளமாய் ஓடிக்கொண்டிருக்கிற அந்த நதி பின்னிட்டு திரும்பினது. சரிங்களா? ஒரே குவியலாக நின்றது அப்படின்னு பார்க்குறோம். அப்போ உலர்ந்த தரையில் இந்த ஜனங்கள் எல்லாரும் 30 லட்சத்துக்கும் அதிகமான ஜனங்கள் அந்த யோர்தான் நதியை கடந்து சென்றார்கள். இப்படி இது ஒரு அடையாளமாக நமக்கு காட்டப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா, சில நேரங்களில் நம்முடைய அற்புதங்கள், அதாவது நம்முடைய கானான் தேசம் நமக்கு வாக்களிக்கப்பட்ட நன்மைகள் ஜஸ்ட் ஒரு ரிவர் கிராசிங் தூரத்தில் தான் இருக்கிறது. நம்ம அடுத்த அற்புதங்களை பெற வேண்டும், கர்த்தர் கொடுக்கக்கூடிய நன்மைகளுக்கு பக்கத்தில் வந்துட்டோம் அப்படின்னு நம்ம உணரும்போது, நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் பரிசுத்தம் பண்ணி கர்த்தருக்கு முன்பாக பரிசுத்தமாக நடந்து கொள்வோமானால், கர்த்தர் நிச்சயமாக அற்புதங்களை நமக்காக செய்திடுவார். விடுதலையை, வாழ்வை, வெளிச்சத்தை, கிருபைகளை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வந்துடுவார். இதுவே இந்த நாளுக்கான செய்தி. ஜெபத்தோடு முடிப்போம். நல்ல பிதாவே, உம்மை துதிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, அற்புதங்களை செய்கிறவரே, எப்போதும் உமக்கு முன்பாக எங்களை பரிசுத்தம் பண்ணி கொண்டு பரிசுத்தத்தோடு உமக்கு முன்பாக நடக்குங்கள். ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்கப்பா. இந்த காணொலியை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் உங்கள் அற்புதங்கள், கிருபைகள், நன்மைகள், ஆசீர்வாதங்கள் உண்டாகட்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. God be with you.